Just to physics la chapter 1 electrostatics la நம்ம இப்ப பார்க்க போறது example 1.2 இது page number 6 ல இருக்கு. Consider two point charges q1 and q2 at rest as shown in the figure. q1 ஒரு point charge, q2 ஒரு point charge, அது plus ஆ minus ஆலாம் கொடுக்கலாம். இப்போதைக்கு அத point charges னு கொடுத்திருக்காங்க. அது ரெண்டுக்கு நடுவுல உள்ள distance 1 meter, அதுதான் வந்து r. They are separated by a distance of 1 meter. இந்த 1 meter அப்படிங்கறது வந்து என்னது? R. நம்ம வந்து small r அப்படின்னு சொல்லுவோம் இத. Small r. Calculate the force experienced by the two charges for the following cases. Calculate the force experienced by the two charges னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது F12 கண்டுபிடிக்கணும், F21 கண்டுபிடிக்கணும். ரெண்டு சார்ஜுமே கண்டுபிடிக்கணும். இந்த Q1 சார்ஜ் மேல Q2 சார்ஜ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Q2 சார்ஜ் மேல Q1 சார்ஜால என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும். அதனால தான் two சார்ஜஸ்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். இப்போ அதுல மூணு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 வந்து +3 மைக்ரோ கூலும். செகண்ட் கேஸ்ல Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 வந்து -3 மைக்ரோ கூலும். தேர்ட் கேஸ்ல Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 -3 மைக்ரோ கூலும். ஆனா வந்து வாட்டர்ல இருக்கும். இந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரு வாட்டர் டப்புக்குள்ள வச்சிருக்கும். இந்த மாதிரி மூணு கேசஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு கேஸா பார்ப்போம். கேசஸ் பார்க்க முன்னாடி ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு. கூலம்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா F21 வெக்டார் = 1/4π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் சேர்த்தே படிச்சுக்குங்க. Q1 Q2/r² × R12 கேப். இதுதான் வந்து F21 வெக்டாருக்குள்ள ஃபார்முலா. புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுனால தெரியும். F21 என்கிறது அப்படிங்கிறது என்னன்னா force on charge Q2 exerted by Q1. இந்த முதல்ல இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா சஃபிக்ஸ் 2, அதுதான் வந்து அது மேல உள்ள சார்ஜ் தான் நம்ம சொல்லணும். force on charge Q2 exerted by Q1. இந்த இது எப்படி போடணும்னா இங்க F21 போட்டா இங்க R12 போடணும். யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q1 to Q2 எடுத்துக்கணும். இது ரெண்டும் மாறி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி F12 வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/4π எப்சிலான் நாட் ஆர் Q1 Q2/r² தான் எல்லாமே. ஆனா இது என்னன்னா F12 இருக்கிறதுனால இங்க R21 இருக்கும். F12ங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் சார்ஜ் 1 by Q2 by 2. Force on charge Q1 exerted by Q2. இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது மேல ரெண்டாவது சார்ஜ் வந்து என்ன எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ்ல உள்ள ஃபோர்ஸ் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். Force on charge Q1 exerted by Q2. அப்ப இங்க F12 வரணும்னா இங்க என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், R21 வரணும். அதாவது யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q2 to Q1. இந்த வெக்டார் இருந்தாலே இங்க ஒரு கேப் வரும். கேப்னா IJ அந்த மாதிரி சேர்ந்து வரும். இப்ப வந்து இன்னொன்னு என்ன தெரியணும் அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி F21 வெக்டார் வந்து -F12 வெக்டாருக்கு ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸா இருக்கும். மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கும், ஆனா டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்கும். அதனால நம்ம ஒன்னு கண்டுபிடிச்ச பிறகு இன்னொன்னு என்ன பண்ணிடலாம், அதுக்கு மைனஸ் சேர்த்து போட்டுடலாம். இதுதான் இதுல இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஒன்னும் இல்ல, கூலம்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்திருக்கு, Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 + 3 மைக்ரோ கூலும், R1 மீட்டர்னு ஏற்கனவே நமக்கு அதாவது இதுவும் பிளஸ்ல கொடுத்திருக்கு, இதுவும் பிளஸ்ல கொடுத்திருக்கு, இதுவும் பிளஸ்ல கொடுத்திருக்கு. அது தெரியும் நமக்கு. முதல்ல ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா கொடுத்திருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா கொடுத்திருக்கு. Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 + 3 மைக்ரோ கூலும். இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்த மாதிரி தான், அதே தான். இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா 1/4π எப்சிலானோட வேல்யூ, எப்சிலான் நாட்டோட வேல்யூ தெரியணும். 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10⁹. R12 என்னன்னா I கேப். R12 I கேப்னா 1ல இருந்து 2 நம்ம சொன்னோம். யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q1 to Q2 அப்படின்னு சொல்றோம். அப்ப Q1ல இருந்து Q2 நோக்கி பாகையில இது பிளஸ் I டைரக்ஷன்ல இருக்கு. இது பிளஸ் I, இது மைனஸ் I. எப்பவுமே ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போறது வந்து பிளஸ் I, இப்படி போனுச்சுன்னா அது வந்து மைனஸ் I, மேல இதுல போறது J,
இதுல போறது மைனஸ் ஜே, கீழே போறது மைனஸ் ஜே. இப்ப நமக்கு Q1ல இருந்து Q2 எப்படி போகுது? இப்படி தானே போகுது. Q1 இப்படி போதா, அப்ப இது பிளஸ் ஐ. அதனாலதான் R12 வந்து ஐ கேப். நமக்கு எப்சிலான் ஆர் வாட்டர்னு கொடுக்காதனால ஏர் அல்லது வேக்யூம்னு எடுத்து நம்ம ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ. Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 + 3 மைக்ரோ கூலும், ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10⁹. யூனிட் வந்து இதுக்கு வந்து புக்கை பார்த்துங்க. இதுக்கு யூனிட் என்னன்னு தெரியணுமா? 1/4 எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி. அதுக்கு புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய யூனிட் தெரியும். அந்த யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 nm², c-2 அதனுடைய யூனிட். R12 வந்து ஐ கேப். அது ஏன் ஐ கேப்னு நல்லா புரியுதா உங்களுக்கு? இது வந்து 1ல இருந்து 2 நோக்கி பார்க்கும்போது இப்படி இந்த டைரக்ஷன்ல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிறதுனால இது ஐ கேப் எப்சிலான் R1. இப்போ இதெல்லாம் கொண்டு இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். நான் இப்ப கண்டுபிடிக்க போறது F21 வெக்டார். F21 வெக்டார்னா இங்க R12 போட்டுக்கணும், அவ்வளவுதான். 1/4 எப்சிலான் நாட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ, இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ அப்படியே என்ன வரும்? 9 × 10⁹ வரும். எப்சிலான் R1 இன்ட்டு Q1 வந்து 2 × 10⁻6. ஏன் 10⁻6 போடுறேன்? 2 மைக்ரோ கூலும்ஸ். மைக்ரோனா 10⁻6. Q2 வந்து +3 மைக்ரோ கூலும், அதனால 3 × 10⁻6/1². ஏன்னா R இது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன? 1. அதனால 1². அது மீட்டர்ல இருக்கான்னு பார்த்துங்க. இதெல்லாம் கூலும்ல இருக்கான்னு பார்த்துங்க. இது R12 என்னது? ஐ கேப். எப்பவுமே இங்க வெக்டார் வந்தா இங்க ஒரு கேப் வரும். IJ அந்த மாதிரி ஒன்று வரணும், வராம போடக்கூடாது. இங்க வெக்டார் போட்டோம்னா இங்க வந்து ஐ கேப் வரும். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா 9 2s are 18, 18 3s are 54. 10⁻9 இருக்கா? -6 -6க்கு 9ல 6 போச்சுன்னா 3, 3ல 6 போச்சுன்னா -3. இது அந்த பவரை எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா -3. அல்ல இது ரெண்டையும் கூட்டினா 12. 9 - 12 -3 ஐ கேப் நியூட்டன். இதுதான் F21. கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் F21ங்கிறது இதுதான். புரியுதா? 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூவே 9 × 10⁻9. எப்சிலான் R1 Q1 வந்து மைக்ரோ கூலுங்கிறதுனால 2 × 10⁻6. Q2 வந்து 3 × 10⁻6/1². R12 வந்து ஐ கேப். 54 × 10⁻3 ஐ கேப். யூனிட் வந்து நியூட்டன். யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அதுக்கு மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ F21 கிடைச்சிருச்சு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? F21 - F12 ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ F12 வேணும்னா இதில் சும்மா மைனஸ் சைன் சேர்த்துட்டு போட்டிங்கன்னா F12 கிடைச்சிடும். மற்றதெல்லாம் எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இன்னொன்று, இந்த டயக்ராம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னன்னா, இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் எப்படி போகும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா போகும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்ப இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு போகும். ரெண்டும் ஒரே அளவு தான் போடணும். ஏன்னா ரெண்டுக்கும் மேக்னிடியூட் ஒன்று தான் பாருங்க. அதனாலதான் ரெண்டும் ஒரே அளவு கோடு போட்டிருப்பாங்க. இந்த சிகப்பு கோடு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு ஆரோ வந்து ஒரே அளவு போடணும். இதுல எல்லாம் காரணம் இருக்கு. நம்ம பாடு இதை ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாகவும் போடக்கூடாது. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு காட்டவும் வேணும். பார்த்தீங்கன்னா F21 வந்து ஐ டைரக்ஷன்ல போகும், F12 வந்து -ஐ டைரக்ஷன்ல போகுது பாருங்க. போகுதா? கரெக்டா? நம்ம இந்த மாதிரி தியரட்டிக்கலா போட்டாலும் கரெக்டா இருக்கும், படத்தை பார்த்தீங்கன்னாலும் கரெக்டா இருக்கும். F21 ஏன்னா ரெண்டும் லைட் சார்ஜஸ்ங்கிறதுனால தே ரிப்பல் ஈச் அதர். ஒன்று இந்த சைடு போகும், ஒன்று இந்த சைடு போகும். F21 பாருங்க +ஐ நோக்கி போகுது, F12 வந்து -ஐ நோக்கி போகுது. மறந்துடாம இந்த கோடு ரெண்டோட அளவும் ஒரே மாதிரி அளவா போடணும். இப்போ கேஸ் 2க்கு வாங்க. கேஸ் 2 வந்து Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 வந்து -3 மைக்ரோ கூலும். இது மைனஸ். அப்ப இந்த ரெண்டு சார்ஜஸ் என்னது? அன்லைக் சார்ஜஸ், அட்ராக்ட் ஈச் அதர். அதனால இது இதை நோக்கி போகும், இது இதை நோக்கி போகும். ரெண்டுக்கும் ஆனா அளவு ஒண்ணுதான். இந்த கோட்டோட அளவு, இந்த ஆரோவோட அளவு ஒரே அளவு தான் போடணும். ஆனா வந்து இது இதை நோக்கி போகும், இது இதை நோக்கி போகும். அந்த இது உங்களுக்கு வரையில சொல்றேன். இதுல Q1 + 2 மைக்ரோ கூலுமா, Q2 -3 மைக்ரோ கூலுமா, R அதே 1 மீட்டரா, 1/4 எப்சிலான் நாட் அதே 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. R12 வந்து ஐ கேப் தான். ஏன்னா R12 வந்து எப்படி போகுது? ஐ கேப்ல தான். ஏன்னா 1 இந்தா இருக்கு, 2 இந்தா இருக்கு. இங்க இருக்கு 1, இது 1, இது 2. அப்போ 1 to 2 எந்த டைரக்ஷன்ல போகுது? ஐ டைரக்ஷன்ல போகுது. அதனாலதான் R12 ஐ கேப். இப்ப நல்லாவே புரியுது. 1, இது 2. அப்ப 1ல இருந்து 2 தான். R12னா 1ல இருந்து 2 பார்க்கணும். அது எந்த திசையில போகுது? ஐ டைரக்ஷன்ல போகுது. அதனால ஐ கேப் எப்சிலான் R1. இப்ப F21ஓட ஃபார்முலா 1/4 எப்சிலான் நாட் எப்சிலான் R Q1 Q2/R². R12 கேப்.
அதில் கொண்டே போட்டோம்னா 9 இன்ட்டு இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னது 9 இன்ட்டு 10⁻9 by 1. Q1 வந்து 2 இன்ட்டு 10⁻6. Q2 ஆனால் என்னது -3 இன்ட்டு 10⁻6. ஏன்னா இது -3 மைக்ரோ கூலம்ஸ். அதனால எப்போவுமே வெக்டார்னு வந்துட்டா நம்ம வந்து சார்ஜ் டைரக்ஷன்லாம் சேர்த்து தான் எடுக்கணும். அதனால -3 இன்ட்டு 10⁻6 by R வந்து 1 ஸ்கொயர். R12 வழக்கம் போல I கேப். அப்போ இது பெருக்கும் போது உங்களுக்கு என்ன வருது ஒரு மைனஸ் சேர்ந்து வருது -54 இன்ட்டு 10⁻3 I கேப் நியூட்டன். அப்போ F21 -54 இன்ட்டு 10⁻3 I கேப் நியூட்டன்னா F12 என்னது மைனஸ் என்னவா மாறிடும் பிளஸ்ஸா மாறி 54 இன்ட்டு 10⁻3 I கேப் நியூட்டனா மாறிடும். R12 I கேப் தான், அதை நீங்க மாற்ற வேணாம். ஆனால் சார்ஜ் எப்படி Q1 இது, Q2 வந்து என்னது மைனஸ் சேர்த்து போடணும், ஏன்னா Q2 மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா F21 வந்து மைனஸ் I டைரக்ஷன்ல போகுதா, F12 பிளஸ் I டைரக்ஷன்ல போகுதா பாருங்க, ஆன்சரும் அதே மாதிரி வந்துடும். அதை பார்த்தே நம்ம போடல, சப்ஸ்டியூஷன்லேயே நம்ம சொல்லிட்டோம். ஆனா இங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், இந்த பக்கம் போகும். இது ரெண்டும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், ஒன்று நோக்கி ஒன்று போகுது. F21 வந்து மைனஸ் I டைரக்ஷன்ல போகுது, F12 வந்து பிளஸ் I டைரக்ஷன்ல போகுது. இந்த அதே மாதிரி போகுது. சரியா? அடுத்து தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா Q1 + 2 மைக்ரோ கூலும், Q2 -3 மைக்ரோ கூலும், R 1 மீட்டர், 1/4 எப்சிலான் 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. R12 அதே I வெக்டார் தான், ஏன்னா 1 இங்கே தான் இருக்கு, 2 இங்கே தான் இருக்கு. அதனால R12 I கேப் தான். எப்சிலான் R 80, ஏன்னா தண்ணியில இருக்குன்னு கொடுத்தாச்சு. தண்ணியில இருக்கிறதுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தண்ணி வாட்டர்னு எடுத்தீங்கன்னாவே 80 தான். அப்ப அதை கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்றப்ப படத்தை பாருங்க, தண்ணிக்குள்ள வச்சாச்சு. தண்ணிக்குள்ள வச்சாச்சா ரெண்டு சார்ஜையும்? தண்ணிக்குள்ள வச்சோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 by R square R12 கேப். இந்த 1/4 எப்சிலான் நாட் வழக்கம் போல 9 × 10⁻9. ஆனா இந்த எப்சிலான் R என்னது 80. நம்ம வந்து எப்பவும் என்ன போடுவோம், 1ன்னு போட்டோம்ல, அதுக்கு பதிலா என்ன போடணும் 80 × 2 × 10⁻6 × Q2 என்னது -3 × 10⁻6 by 1 ஸ்கொயர். திரும்பவும் இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறதுனால இது இதை நோக்கி போகும், இது இதை நோக்கி போகும். இப்ப மேல உள்ளதுக்கு -54 × 10⁻3, கீழே 80. அப்ப இந்த ஆன்சரை என்ன பண்றோம், 80ஆல வகுக்கிற மாதிரி அர்த்தம். இங்க கேஸ் 2ல வந்த ஆன்சரை 80ஆல டிவைட் பண்றதுக்கு அர்த்தம். அப்ப 80 மடங்கு குறையுதா, அப்ப அதனுடைய மேக்னிடியூட குறைச்சு போடணும். புரியுதா? இங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த அளவு மேக்னிடியூட் லென்த் போடக்கூடாது, ஏன்னா இதை விட இது 80 மடங்கு குறைஞ்சிரும். தண்ணிக்குள்ள வைக்கிறதுனால இதனுடைய ஃபோர்ஸ் வந்து 80 மடங்கு குறைஞ்சிரும். அப்ப அதனால இதனுடைய கோடு ஒரே அளவு தான் போடணும், ஆனா சின்னமா போடணும். இதுவும் ஒரே அளவு தான் போடணும், ஆனா சின்னமா போடணும். சின்னமா போடுறது பெருசா போடுறது ஒரே அளவுல போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கும். அதனால இந்த ரெண்டு கோடை என்ன பண்ணணும், நீங்க சின்னமா போடணும். அப்ப 80ஆல டிவைட் பண்ணி போது 2ஆல டிவைட் பண்ணா 2 27s are 54, 2 40s are 80. இப்ப 27 40ஆல டிவைட் பண்றேன். 27 40ஆல டிவைட் பண்ணும்போது 27 மட்டும் இருக்கும், சின்ன நம்பர் இல்லையா, அதனால ஒரு 0 போட்டு இங்க 0 பாயிண்ட் சேர்க்கிறேன். அப்ப 270 ஆயிருது. 46 240, 300 47 280, 45 200, இது 0. உங்களுக்கு வேணா இது லாக்லயும் நான் போட்டு காட்டுறேன். ஆனா இதெல்லாம் வந்து ஒரே ஒரு டிவிஷன்ங்கிறதுனால இதுக்காகலாம் லாக் புக் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 40ஆல இதை டிவைட் பண்றது ரொம்ப ஈஸிங்கிறதுனால நான் நேரடியா போட்டு, லாக் வேணா லாக் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். சில சம்ஸ்க்கு நான் லாக் யூஸ் பண்ணி போடுவேன், அதை மெத்தடை பேஸ் பண்ணிக்கோங்க. அப்ப -0.675 × 10⁻3 I கேப் நியூட்டன். F21 வந்து -0.675 × 10⁻3 I கேப் நியூட்டன்னா F12 என்னது, இந்த மைனஸ் என்னவாயிரும் பிளஸ் ஆயிரும். அவ்வளவு, இந்த மைனஸ் என்னவாயிரும் பிளஸ் ஆயிரும் நியூட்டன்ஸ் தேர்ட் அப்படி. ஏன்னா R21 வந்துடும், R21 வந்து மைனஸே, அதுல பிளஸ் ஐயாவும் ஆயிரும். அதாவது பல வழிகளை நம்ம ஈஸியா F21 கண்டுபிடிச்சிட்டு F12 அந்த டைரக்ஷனை மாத்தி போட்டோம். இப்ப கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கேஸ் 1ல வந்து இது, கேஸ் 2ல இது 1ன்னு இருக்கும், கேஸ் 3ல வந்து இது 80ன்னு இருக்கும். 80 மடங்கு குறையுது ஃபோர்ஸ், அதனால சின்ன கோடா போடணும். F21 கண்டுபிடிச்சிட்டு F12 கண்டுபிடிங்க. இந்த மாதிரி 3 கேஸ்க்கும் தனித்தனியா போட்டு நீங்க கண்டுபிடிச்சு.
மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.